வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் வளர்ப்பு. கதைக்குள்ள போலாமா? கண்களை சிரமப்பட்டு மெல்லமாக திறந்தாள் பிரேமா. அவள் கண்கள் கூசியது. உடம்பில் ஏதோ வலி. தலை பாரமாக இருந்தது. அதைவிட அவள் மனதின் பாரம்தான் அதிகம். அம்மாடி பிரேமா, இப்ப எப்படிடா இருக்கு? அப்பா, அப்பா, நீங்களா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்று அவளின் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டிருந்த நந்தகோபனின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு கதறினாள். தனது மகளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்த நந்தகோபால் அவள் தலையை ஆசியாக கோதியபடி, அம்மாடி செல்லம், இங்க பாரு, நீ ஒரு தப்பும் பண்ணல, அழாதடாமா, இங்க பாரு, என்ன பாருடா, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு நீ இப்படி வேதனைப்படக்கூடாது. இப்ப என்ன ஆச்சு? அப்பா நான் இருக்கேன் உனக்கு, பேசாம இருடா என்று அவளை சமாதானப்படுத்தினார். ஆனாலும் அவள் அழுகையை நிறுத்தவில்லை. அப்பா, நான் இவ்வளவு செஞ்சோம், என் மேல எதுக்குப்பா இப்படி பாசம் வச்சுட்டு இருக்கீங்க? என் மேல கோமே வராதா உங்களுக்கு? அம்மாடி, நீ என் மகமா, என் உயிர். நீ போனதுல இருந்து உன்னை நான் தேடாத இடம் இல்ல, உன்னை நினைக்காத நேரம் இல்ல. உன்னை அந்த ரோட்ல பார்த்ததும் என் இதயமே ரெண்டா பொழந்துடுச்சு. இன்னும் எதுக்கு இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கன்னு நானே என்ன நொந்துகிட்டேன். அம்மாடி, இந்த நிலைமையிலயும் நீ அப்பாவை தேடி வரணும்னு நினைக்கலையா? அப்பாவை அவ்வளவு வெறுத்துட்டியா? அப்பா, இல்லப்பா, நீங்க தெய்வம், உங்களை நான் வெறுக்க முடியாது. அம்மா இல்லாம நீங்க என்னை எப்படிலாம் வளர்த்தீங்க. ஆனா நான் உங்களை எப்படிலாம் தலகுனிய வச்சுட்டேன். அந்த குற்ற உணர்வுதான்ப்பா எனக்கு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அம்மாடி, எப்படியோ நீ வந்து சேர்ந்தியே, அதுவே போதும். ஆமா, எதுக்குமா நீ ரோட்ல மயங்கி கிடந்த? உன் வீட்டுக்காரர் எங்க? சற்று தேறி இருந்த பிரேமா மீண்டும் அழ ஆரம்பித்தாள். சரிம்மா, நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம படுத்துக்கோ. நான் போய் கீழே மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு அப்படியே கேன்டீன்ல டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்த பிளாஸ்க் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். சற்று நேரத்தில் நர்ஸ் உள்ளே வந்தாள். பிரேமா, இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் கையில் இருந்த இன்ஜெக்ஷனை ட்ரிப்ஸில் போட்டாள். ஆ, பரவாயில்ல சிஸ்டர். அவர் உங்க அப்பாவா? நீங்க மயக்கமா இருந்தப்ப அவருதான் பாவம், ரொம்ப பயந்துட்டாரு, ரொம்ப துடிச்சிட்டாரு. உங்களை காப்பாத்த சொல்லி டாக்டர் காலையே விழுந்துட்டாரு, கதறினாரு பாவம். டாக்டர் சாதாரண மயக்கம்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அழுகையே நிறுத்தினாரு. வயசான காலத்துல அவர் தனியா ரொம்ப அவசரப்பட்டார். நீங்க சரியா சாப்பிடாதாலதான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எங்க என்று நர்ஸ் கேட்டதும் பிரேமா முகத்தை திருப்பி கொண்டாள். இதை கவனித்த நர்ஸ், ஓகே, நான் கிளம்புறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என்று சென்றாள். அமைதியாக படுத்திருந்த பிரேமா தனது வயிற்றில் குழந்தை அசைவதை உணர்ந்தாள். வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். என் செல்லம், உனக்காக தாண்டா நான் இந்த உயிரை வச்சிட்டு இருக்கிறேன். உன்னை நான் பார்க்கணும், என் கையில உன்னை ஏந்தணும், அதுக்கு தான் நான் தவம் இருக்கிறேன். டக்கென அவள் மனதில் ஒரு எண்ணம். நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேனே, இது போலதானே அப்பா என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஆனா அவரை நான் காயப்படுத்திட்டேன். அந்த ரமேஷை நான் பார்த்திருக்க கூடாது. அவள் நினைவுகள் ஒரு வருடம் பின்னோக்கி சென்றது. என் பிரேமா குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ மை சைல்ட் என்று தனது ஆசை மகளின் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்தார் நந்தகோபால். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. அப்பா, இன்னைக்கு சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன், எல்லாரும் வந்துடுவாங்க. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் நான் வசதியான பொண்ணுன்னு தெரியக்கூடாது, அவங்க என் வசதிக்காக என் கூட பழகக்கூடாது, என்கிட்ட உண்மையா எனக்காக நட்பா இருக்கணும்னு சொல்வேன். அதனாலதான் இந்த நாள் வரைக்கும் காலேஜுக்கு கார்ல போகாம பஸ்ல தான் போயிட்டு இருப்ப. எந்த ஆடம்பரமும் இல்லாம எளிமையா இருப்ப. இன்னைக்கு திடீர்னு என்னமாச்சு? எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிட்டியா என்ன? அப்பா, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட ஒரே செல்ல பொண்ணுன்னு என்ற விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் எல்லாரையும் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நந்தகோபால், சரிம்மா, நீ இன்னைக்கு என்ன பேசுறேனே என்னால புரிஞ்சிக்க முடியல. சரி, நீ உன் அம்மா போட்டோக்கு கும்பிட்டுட்டு வா, நாம கோவிலுக்கு போவோம்.
அப்படியே உன்னை காலேஜில் விட்டுட்டு நான் கம்பெனிக்கு கிளம்புறேன் என்றார் நந்தகோபால். அன்று காலேஜுக்கு சென்ற பிரேமாவை அவளது தோழிகள் சூழ்ந்து கொண்டனர். என்ன பிரேமா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற என்று கேட்டாள் சசி. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அடியே, எங்க கிட்ட சொல்லவே இல்ல. சரி, கேக் எங்க என்று அனைவரும் ஒரு சேர கத்தினர். இருங்க இருங்க, ஈவினிங் எங்க வீட்டுல எல்லாருக்கும் பார்ட்டி இருக்கு. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? எங்களுக்கு தெரியாதே. ஈவினிங் நானே எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். என்னடி சொல்ற? நீ எப்படி கூட்டிட்டு போவ? நீயே பஸ்ல தானே வர. எல்லாரும் பஸ்ல போயிடலான்னு சொல்றியா? இல்லடி, எங்க கார் வரும். என்னது, காரா? உங்க அப்பா விஎன்சி எக்ஸ்போர்ட் கம்பெனில சாதாரண வில்ல தான் செய்யறாருன்னு சொன்ன. பிரேமா சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? அந்த விஎன்சி கம்பெனியோட எம்டிஏ எங்க அப்பா தான். நான் அவருக்கு ஒரே செல்ல பொண்ணு. என்னடி சொல்ற என்று ஒரு சேர அனைவரும் அதிர்ந்தனர். ஆமாண்டி. அப்ப எதுக்கு எல்லார்கிட்டயும் அப்படி சொன்ன? அது ஒண்ணும் இல்லடி, நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. எங்க அப்பா நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. என்ன ஒரு பிரின்சஸ் போலதான் எங்க அப்பா வளர்த்தாரு. டெய்லி ஒரு கார்ல தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல்லயும் சரி வெளியிலயும் சரி எல்லாரும் என்ன என் ஆடம்பரத்தை பார்த்து ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. எனக்கு அது பிடிக்கல. என் வசதி பார்த்து என் அந்தஸ்து பார்த்து பழகக்கூடிய அந்த நட்பு எனக்கு பிடிக்கல. நான் எளிமையா இருந்தாலும் என்கிட்ட உண்மையா பழகக்கூடிய ஒரு நட்பை நான் விரும்பினேன். அந்த உண்மையான அன்பை நான் விரும்பினேன். அதுக்குதான் நான் யாருன்ற விஷயத்த இத்தனை நாள் யார்கிட்டயும் சொல்லல. ஆமா, இந்த விஷயம் ரமேஷுக்கு தெரியுமா என்று லேசாக சிரித்தாள் அனிதா. பிரேமா கன்னங்கள் குழிந்தன. அவள் முகம் சிவந்தது. தெரியாதுடி, அவரும் நான் ஒரு வசதி இல்லாத பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் பழகுறாரு. உங்களை போல அவரும் என் மேல உண்மையான அன்பை வச்சிட்டு இருக்காரு. அன்பு மட்டும்தானா, காதலுமா என்று சிரித்தாள் லலிதா. சா போடி. சரி, வெக்கப்பட்டது போதும். ரமேஷ் கிட்ட இந்த உண்மையை இன்னைக்கு சொல்ல போறியா? ஆமாண்டி, ஆனா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தான் தெரியல என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரேமா என்று குரலை கேட்டு டக்கென திரும்பினாள். ரமேஷ், நீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் வெட்கத்துடன். என்ன, உங்க காதலிக்கு வெறும் விஷஸ் தானா? அட்லீஸ்ட் ஒரு ரோஜா பூவாவது வாங்கி வந்திருக்கலாம் இல்ல என்று சிரித்த லலிதாவை பார்த்து, நான் ரோஜாயை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், ஆனா அதை நான் கொடுக்க விரும்பல என்றான் ரமேஷ் அமைதியாக. என்ன சொல்றீங்க ரமேஷ் என்று அதிர்ந்தாள் பிரேமா. ஆமா பிரேமா, நான் விரும்பினது என்ன போல ஒரு சாதாரண ஏழை பொண்ணு பிரேமாவை தான். ஆனா நீ கோடீஸ்வரனோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நான் என் காதல மறந்துட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடு. பிரேமா, நமக்கு செட் ஆகாது என்று வெளியே சென்றான். ரமேஷ், நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. பிளீஸ் என்னை விட்டுடு பிரேமா. நம்ம காதல மறந்துடு. நான் ஒரு சாதாரண அனாத பையன். அம்மா அப்பா யாரும் எனக்கு இல்ல. ஏதோ சின்ன வயசுல சொந்தக்காரங்க தயவுல அங்க இங்கன்னு இருந்து எப்படியோ படிச்சேன். நல்ல மார்க் எடுத்ததால என் படிப்புக்கு ஒரு புண்ணியவான் பொறுப்பேத்துக்கிட்டு என்னை படிக்க வைக்கிறாரு. நான் தன்மானத்தோட உழைச்சு முன்னுக்கு வரணும்னு இருக்கிறேன். நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல வந்து ஒரு அடிமை வாழ்க்கை நடத்த என் தன்மானம் இடம் தராது. அதுவும் இல்லாம என்ன உங்க அப்பா கண்டிப்பா மருமகனா ஏத்துக்க மாட்டாரு. ரமேஷ், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அப்பா என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்காரு. என் இஷ்டம்தான் அவரோட இஷ்டம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சே நான் அதை நிரூபிக்கிறேன். இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நான் உங்களை பத்தி சொல்ல போறேன். பாருங்க எங்க அப்பா என்ன சொல்ல போறான்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்று சென்று விட்டாள். அன்று மாலை பிரேமாவின் வீட்டுக்கு சென்ற அனைவரும் அந்த அரண்மனை போன்ற வீட்டை பார்த்து அதிர்ந்து நின்றனர். ஆனால் ரமேஷ் மட்டும் ஏதோ குழப்பத்துடனேயே காணப்பட்டான். என் பொண்ணை வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அவளுக்கு ஏத்த ஒரு அற்புதமான மாப்பிள்ளைய நான் பார்த்திருக்கிறேன். அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்ய ஆசைப்படுறேன் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே பிரேமா குறுக்கிட்டாள். அப்பா பிளீஸ் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு காலையில சொன்னேன். அது இப்ப நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று தயங்கி நின்றாள். என்னடா அது? எதுவா இருந்தாலும் சொல்லு என்றார் நந்தகோபால். அப்பா, நான் ரமேஷ் என்ற ஒருத்தரை காதலிக்கிறேன். அவருக்கு நம்மள போல வசதி இல்லைன்னாலும் நல்ல அறிவு, திறமை, பண்பு எல்லாமே இருக்கு.
அவரு ரொம்ப நல்லவருப்பா. அவரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. அவரை நான் உங்ககிட்ட அறிமுகம் செய்ய விரும்புறேன். பிரேமா, என்ன சொல்ற? நான் உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பாத்துருக்கிறேன். ஆனா நீ... ஏய் பிரேமா, நீ சும்மா தானே சொல்ற. இப்படிலாம் ஏமாத்தினா நான் உன் மேல கோபப்படுவேன்னு தானே? அது மட்டும் நடக்காது. நீ என்னை எப்படி கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சாலும் நான் உன் மேல எப்பவும் கோபப்பட மாட்டேன் என்று சிரித்தார் நந்தகோபால். அப்பா, சாரிப்பா. நான் நிஜமாவே ரமேஷ விரும்புறேன். உங்க மேல இருந்த நம்பிக்கையில நான் என்று அவள் கூறுவதற்குள், போதும், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் என்று உள்ளே சென்றார் நந்தகோபால். பிரேமா ஒன்றும் புரியாமல் அமைதியாக நின்றாள். அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். நான் சொன்ன இல்ல பிரேமா, உனக்கு உலகம் தெரியாது. வசதிக்கு முன்னாடி பாசம்லாம் நிக்காது. பிரேமா, நான் வரேன் என்று ரமேஷ் கலங்கிய கண்களுடன் செல்வதை பார்த்த பிரேமா மாடிக்கு ஓடினாள். அங்கே அமைதியாக கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்த தந்தையிடம், அப்பா, நீங்க எல்லாரும் எதிர்க்கும் என்னை இப்படி அசிங்கப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கல. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைலாம் இன்னைக்கு சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க என்று ஆவேசமாக கத்தினாள். அமைதியாக அவளை பார்த்த நந்தகோபால், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதுமா. நீ பேசுறத பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்பா, உங்களுக்கு ரமேஷ பத்தி தெரியாது. அம்மாடி, உனக்கு உலகமே தெரியாது. அப்பா, போதும். நீங்க ரமேஷ்க்கு என்ன கட்டி வைக்கலனா நந்தகோபால் அவளை கூர்ந்து பார்த்தார். நான் வேற மாதிரி முடிவு எடுத்துடுவேன். வேற மாதிரினா அவன் கூட போயிடுவேன்னு சொல்றியா? ஆமா. எத்தனை நாளைக்கு அவன் உன்னை வச்சு பாத்துப்பான்னு நினைக்கிற? காலம் பூரா என்ன அவர் பாத்துப்பாரு. நான் கட்டின புடவையோட போனாலும் என்ன உயிருக்கு உயிரா வச்சு பாத்துப்பாரு. அம்மாடி, போமா, போய் சாப்பிட்டு தூங்கு போ என்றார் நந்தகோபால். அப்பா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது பாருங்க என்று வெளியே சென்றாள் பிரேமா. மறுநாள் காலை அவளது அறைக்கு சென்ற நந்தகோபால் அவள் எழுதி வைத்து விட்டு போன லெட்டருடன் அமைதியாக கீழே அமர்ந்தார். என்ன பிரேமா, எதுக்கு இப்ப நீங்க வந்த? இது பேச்சுலர்ஸ் ரூம். பசங்கள்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. நீ இப்படி பெட்டியோட வந்திருக்கிறத பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என்ன இருந்தாலும் நீ வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. ரமேஷ், நான் இனிமேலும் அங்க போக மாட்டேன். எங்க அப்பா கிட்ட ரொம்ப ரோஷமா பேசிட்டு வந்துட்டேன். நாம அவர் எதிர்க்க கௌரவமா வாழ்ந்து காட்டணும். பிரேமா, என்னம்மா இது? ரமேஷ், நான் இனிமேல எங்க அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படி நீங்க ஏத்துக்கலன்னா நான் எங்கேயாவது போய் சாக வேண்டியதுதான். அதுதான் என் முடிவு என்றாள் பிரேமா. ரமேஷ் சற்று நேரம் யோசித்தான். பிறகு, சரி, நான் வெளியில போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நம்ம தண்ணிய போலான்னாலும் முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு வீடு தருவாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு பணம் வேணும். ஆனா பணத்துக்கு தான் நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இதோ என்கிட்ட இந்த செயின் இருக்கு. பிரேமா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல ரமேஷ், ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீங்க நாளைக்கு நல்லா சம்பாதிக்கும் போது இதை விட அதிகமா எனக்கு செய்ய மாட்டீங்களா என்ன? சரி, என்ன நீ ரொம்ப குழப்புற என்று அந்த செயினை வாங்கினான் ரமேஷ். 3 மாதங்கள் சென்றது. கழுத்தில் தாலியும் காலில் மெட்டியும் வகிடில் குங்குமம் என கையில் காப்பியுடன் ரமேஷ் அருகே வந்தாள் பிரேமா. என்னங்க, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? பிரேமா, நாம ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுது. ஏங்க இப்படி பேசுறீங்க? இல்ல பிரேமா, டிகிரி கூட சரியா முடிக்காம நாம இப்படி அவசரப்பட்டிருக்க கூடாது. பாரு, இப்ப சரியான வேலை இல்ல. எனக்கு ஸ்பான்சர் பண்ண அந்த பெரியவரு நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதும் இனிமேல எனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு சின்ன கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் செக்யூரிட்டி வேலை. அதுல வர சம்பளத்துல உன்னை நான் எப்படி பாத்துப்பேன்? வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட் பில்லு எதையுமே என்னால சமாளிக்க முடியல. ஏதோ உன்கிட்ட இருந்த நகையை வச்சு இத்தனை நாள் சமாளிச்சோம். இப்ப அடுத்து வைக்க எந்த நகையும் கூட இல்ல. ஏங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், மனசு விட்டுறாதீங்க. பிரேமா, நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா? என்னங்க, சொல்லுங்க. பேசாம உங்க அப்பா கிட்ட போய் நாம மன்னிப்பு கேட்டா அவர் நம்மள நிச்சயமா மன்னிச்சு ஏத்துப்பாரு. அவர் தான் உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்காரு இல்ல.
என்று கூறிய ரமேஷை ஆச்சரியமாக பார்த்தாள் பிரேமா. ஏங்க, நீங்களும் எப்படி பேசுறீங்க? என்ன இருந்தாலும் தன்மானத்தோட வாழணும்னு என்கிட்ட சொல்லுவீங்க. அதனால தானே நானும் உங்களை விரும்பினேன். எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். ஆமா, சவால். அந்த சவாலா நமக்கு சோறு போட போகுது. உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? உனக்கு என்ன, ஹாயா வீட்டுல இருக்கிற, வெளியில நாய் மாதிரி அலையிற எனக்கு தான் கஷ்டம் தெரியும். ரமேஷ், நீங்க பேசுறது என்னால நம்ப முடியல. நான் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க என்ன பெரிய சந்தோஷமான விஷயம்? உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல போறியா? இல்ல இல்ல, அப்புறம் வேற என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கு? அதை விட்டா வேற எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல என்று எழுந்து கொண்டான் ரமேஷ். ரமேஷ், நான் முழுகாம இருக்கேன். நீங்க அப்பாக போறீங்க. இது கூடவா உங்களுக்கு சந்தோஷம் தராது என்று கண் கலங்கினாள் பிரேமா. இதை கேட்டதும் ரமேஷ் அவள் அருகில் அமைதியாக அமர்ந்தான். அவள் கைகளை பிடித்து கொண்டான். பிரேமா, என்ன சொல்ற? நிஜமாவா என்று அவள் முகத்தை நிமிர்த்தினான். ஆமா என்று சினுங்கினாள் பிரேமா. அப்ப இதுதான் நல்ல சமயம். நான் போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். அவருக்கு நீ முழுகாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நிச்சயமா நம்மள ஏத்துப்பாரு. ஏங்க, நான் உன்னை கேக்குறேன், நீங்க உண்மையாவே என்ன காதலிச்சீங்களா இல்ல என்று அவளை முடிப்பதற்குள், ஆமா காதலிச்சேன், பெரிய காதல். ஏதோ வசதியான பொண்ணாச்சே, காதலிச்சா நாமளும் லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்த்தேன். ஆனா நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட. சரி, நாம கல்யாணம் பண்ணிட்டு தனியா இருந்தா உனக்கு உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணும், என்ன கூட்டிட்டு போன்னு சொல்வேன்னு நினைச்சா. ஆனா நீ என்னோ பழைய படத்துல வர ஹீரோயின் மாதிரி ஏன் கழுத்தையே சுத்தி சுத்தி வர. என்ன என்ன சொன்னீங்க? வசதியான பொண்ணுன்னு காதலிச்சிங்களா? அப்ப நான் வசதியான வீட்டு பொண்ணுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏன் தெரியாது? அது தெரிஞ்சுதான் உன்னை பிராக்கெட் பண்ண. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரேமா அதிர்ந்து நின்றாள். அப்பொழுதுதான் உனக்கு உலகம் தெரியாதுமா என்று தனது அப்பா கூறிய வார்த்தைகள் அவள் இதயத்தில் எதிரொலித்தது. 1 மாதம் சென்றது. தினம் தினம் வீட்டில் போராட்டங்கள் அதிகரித்தன. காதல் இருவருக்குமே கசந்தது. வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று எண்ணிய பிரேமா ஒவ்வொரு நாளையும் அழுது கொண்டே கடந்து கொண்டிருந்தாள். அன்று அமைதியாக கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்த பிரேமா உற்சாகமாக அவள் பெயரை சொல்லி அழைத்து கொண்டு வந்த ரமேஷை ஆச்சரியமாக பார்த்தாள். பிரேமா, உனக்கு ஒரு குட் நியூஸ் என் செல்லோ என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவனை புரியாமல் பார்த்தாள். என்ன பாக்குற? நான் வேலை பார்க்கற கம்பெனி முதலாளி என்னை இன்னைக்கு அவர் ரூமுக்கு கூப்பிட்டாரு. என்னை பத்தி விசாரிச்சாரு. அவர் ரொம்ப நாளா என்ன கவனிக்கிறாராம். நான் பார்க்க படிச்ச பையன் மாதிரி இருக்கிறதாலையும் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறதாலையும் அவருக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. உடனே என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு. அவரோட இன்னொரு கம்பெனி கோயம்புத்தூர்ல இருக்கான். அங்க என்ன சூப்பர்வைசரா போட்டிருக்காரு. சம்பளம் கூட 26,000. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் சொல்லல நமக்கு நல்ல காலம் பிறக்குன்னு. நீங்க தான் அவசரப்பட்டீங்க என்றாள் பிரேமா. ஆமாண்டா. சரி, நான் நாளைக்கு கிளம்பணும். என் பெட்டியில துணிலாம் எடுத்து வை. என்னங்க, நீங்க மட்டும் போறீங்களா? ஆமாண்டா, இப்பதான் உனக்கு 4 மாசம். டாக்டர் என்ன சொன்னாரு? இந்த நேரத்துல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இல்ல. அதுவும் இல்லாம நான் இன்னும் அங்க வேலையில போய் சேரவே இல்ல, வீடும் பார்க்கல. நான் போய் முதல்ல அதெல்லாம் ரெடி பண்றேன். அதுக்கப்புறமா நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், சரியா? நீ அது வரைக்கும் பத்திரமா இங்கே இரு. நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு போறேன். நான் போய் பணத்தை அனுப்புறேன். நீ டாக்டர் கிட்ட செக்கப் போ, நல்லா சாப்பிடு. ஒரு 2 மாசம் அவ்வளவுதான், நான் ஓடி வந்துடுறேன். வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்றான் மகிழ்ச்சியாக. பிரேமா அமைதியாக தலையை ஆட்டினாள். மறுநாள் காலை தனது பெட்டியுடன் சென்ற ரமேஷிற்கு அழுது கொண்டே டாட்டா காட்டினாள் பிரேமா. அவளுக்கு நெற்றில் முத்தம் கொடுத்து விட்டு கிளம்பிய ரமேஷ் அவள் வாழ்க்கையிலிருந்து மொத்தமாக விடை பெற்று கொண்டான். அன்று சென்ற ரமேஷிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. நாட்கள் கடந்தது. கையில் இருந்த பணமும் கரைந்தது. ரமேஷிற்கு போன் செய்தால் அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை என்று வந்தது. ஆபீஸில் சென்று விசாரித்ததில், அப்படி நாங்கள் யாரையும் கோயம்புத்தூருக்கு அனுப்பவில்லை, அங்கு எங்களுக்கு கம்பெனியே இல்லை என்று மேனேஜர் கூறியது. இப்படி ஒவ்வொரு இடியாக தலையில் விழ பிரேமா அதிர்ந்து நின்றாள். வீட்டு வாடகை கட்டாததால் வீட்டிற்கு புதிய ஆட்களை அழைத்து வந்து காண்பித்த ஹவுஸ் ஓனர் இந்த மாத இறுதிக்குள் வீட்டை காலி செய்ய சொல்லிவிட்டு சென்றார்.
பிரேமா அமைதியாக வெளியில் வந்தாள். அவள் கால்கள் திக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது. மனதும் உடலும் சோர்ந்திருந்தது. வயிற்றை தொட்டு பார்த்தாள். நான் தான் பட்னி கிடக்கிறேன். அது நானா தேடிக்கிட்டது. ஆனா என் வயிற்றுல இருக்கிற குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதையும் நான் இப்படி பட்னி போடுறேனே. என் செல்லம், என்னை மன்னிச்சுடுடா. இப்பதான் தெரியுது என் அப்பாவோட அருமை. நான் எப்படி எங்க அப்பா முகத்துல முழிப்பேன்? அவர்கிட்ட நான் என்னென்ன சொல்லுவேன்? ஒரு ஏமாத்துக்காரனை நம்பி நான் ஏமாந்ததை சொல்லுவேனா? அவ என்னை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு வேலை கிடைச்சதுன்னு பொய் சொல்லிட்டு போனதை சொல்லுவேனா? இல்ல இல்ல, என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் போறேன், எங்கேயாவது போறேன், கால் போன போக்குல போறேன், எங்க அம்மா கிட்டேயே போறேன் என்று சென்றவள் மயங்கி கீழே சாய்ந்தாள். அம்மாடி, சாப்பிடுறியாடா என்று உள்ளே வந்தார் நந்தகோபால். மெதுவாக எழுந்து அமர்ந்த தனது மகளை தன் தோள் மீது சாய்த்து கொண்ட அப்பா அவளுக்கு தனது கையால் உணவை ஊட்டினார். நாட்கள் உருண்டோடியது. பிரேமா அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். நந்தகோபாலுக்கு உலகமே தன் கையில் வந்தது போல் மகிழ்ச்சி. தனது ஆசை பேரனை அணைத்து முத்தமிட்டார். பிரேமாவின் கண்கள் கலங்கியது. அம்மாடி, ஏண்டா அழற? ரமேஷ பாக்கணுமா? அப்பா, அந்த அயோக்கியம் பேரை கூட என்கிட்ட எடுக்காதீங்க. இனிமேலும் நான் உங்க பொண்ணு மட்டும்தான். என் குழந்தைதான் என் உலகம். நான் உங்களுக்கு உதவியா உங்க காலடியிலேயே இருந்துடுறேன். என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கோங்கப்பா என்று அவர் காலில் விழுந்தாள். அம்மாடி, எப்போ நீதாமா என் உயிரு. இனிமேல் நீயே இந்த மொத்த பொறுப்பையும் பாத்துக்க. நான் என் பேரன் கூட நிம்மதியா இருக்கிறேன் என்று அன்றிலிருந்து அவர் தனது பேரன் குமாருடன் இன்பமாக நாட்களை கழித்தார். பிரேமா தனது அப்பாவின் கம்பெனியை வெகு திறமையாக நடத்தி நம்பர் 1 கம்பெனியாக ஆக்கினாள். வருடங்கள் உருண்டோடியது. குமார் வளர்ந்து MBA முடித்தான். அவனும் தனது தாய்க்கு உதவியாக கம்பெனியை பார்த்து கொள்ள மேலும் அவர்கள் கம்பெனி வளர்ந்து கொண்டிருந்தது. அம்மா அம்மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்று உள்ளே வந்த தன் மகனை ஃபைலை பார்த்து கொண்டிருந்த பிரேமா நிமிர்ந்து பார்த்தாள். என்னப்பா என்று அமைதியாக கேட்டுக்கொண்டு சேரில் சாய்ந்தாள். அம்மா, நாம எதிர்பார்த்தது போல அந்த ஜப்பான் ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு. இதனால பல கோடி நமக்கு லாபம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நாம இந்த பணத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறம்மா என்று பரபரப்பாக கூறினான் குமார். அவனை பெருமையாக பார்த்து கொண்டிருந்த பிரேமா, செய்ப்பா செய், உன் இஷ்ட போல செய். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி பொறுப்பெல்லாம் உன்கிட்ட கொடுக்க விரும்புறேன். அம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறேன் என்று தயங்கிய தன் மகனை பார்த்து சிரித்து கொண்டே, என்னப்பா, என்ன சொல்லு, அம்மா கிட்ட என்ன தயக்கம் உனக்கு என்றாள் பிரேமா. அம்மா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு. பிரேமா அதிர்ந்தாள். யாருப்பா அந்த பொண்ணு? அம்மா, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற லாவண்யா தாம்மா. ரொம்ப நல்ல பொண்ணு. பாவம், அவங்க குடும்பம் அவ்வளவா வசதி இல்ல. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட். அது உங்களுக்கே தெரியும். நான் அவளை மனசார விரும்புறேன். அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? ஆமாம்மா, நான் என் விருப்பத்தை அவகிட்ட இன்னும் சொல்லல. அனாவசியமா அவ மனசுல ஆசைய வளர்க்க விரும்பல. என்ன சொல்ற குமார்? ஆமாம்மா, நீங்க ஒருவேளை வேண்டான்னு சொல்லிட்டா அவ மனசு சங்கடப்படும். அத நான் விரும்பல. கண்ணியமா அவளை கட்டிட்டு வாழ ஆசைப்படுறேன், உங்க விருப்பத்தோட என்ற தன் மகனை அன்பு நிறைந்த கண்களால் பார்த்தாள் பிரேமா. அங்கு போட்டோவில் இருந்த தனது தந்தையிடம் எழுந்து சென்றாள். அப்பா, பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னை ஏமாத்தின ஒரு பாவி. அவன்கிட்ட ஏமாந்து தோத்து போனேன். ஆனா என் பையன் இன்னைக்கு ஒரு ஏழை பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவளை ஆசை கட்டி ஏமாத்த கூடாதுன்றதுக்காக தன்னோட காதல கூட அவன்கிட்ட சொல்லாம என் சம்மதத்தோட அவளை கட்டிக்க ஆசைப்படுறான். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புறான். அவனை நான் அந்த அளவு கண்ணியமா வளர்த்திருக்கிறேன்னு நினைக்கும் போது என் வளர்ப்புல நான் ஜெயிச்சிட்டேன்னு பெருமைப்படுறேன் என்றால் தலை நிமிர்ந்து. இத்துடன் வளர்ப்பு கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.